ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி என்ன வீடியோனா, விநாயகர் சதுர்த்தி நாங்கள் எப்படி கொண்டாடணும்னு சொல்லி உங்களோட ஷேர் பண்ணுறேன். வீட்டுக்கும் வாசலில் போர்ட்டிக்கோ கிட்ட வந்து பிள்ளையார் சிலை வந்து ஒரு சின்ன சைஸாக ஒரு 3 அடியோ 3 அடியோ வாங்கிட்டு வந்து டிவி ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, அது மேலே வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வாழை மரம் இதெல்லாம் வச்சு சாமி கும்பிட்றதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். சனிக்கிழமை அன்றைக்கி பிள்ளையார் சதுர்த்தி, நாங்கள் வந்து வெள்ளிக்கிழமை நைட்டே வந்து கொண்டு வந்து சிலை வச்சிட்டோம். அன்றைக்கி வந்து சிம்பிள் பூஜையை கண் திறக்கிறது வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமை நைட்டே வந்து அரேஞ்ச் பண்ணி சாமிக்கு ஒரு சிம்பிளாக பொட்டுக்கடலை சக்கரை, வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கெல்லாம் வச்சுட்டு வந்து பூஜை பண்ணிவிட்டு எல்லாருக்கும் பொட்டுக்கடலை சக்கரை வந்து கொடுத்து சாமி கும்பிட்டோம். ஞாயிற்றுக்கிழமைக்கு சிலை கரைக்கிறதுனால 3 நாள் கணக்குக்காக நாங்கள் வந்து வெள்ளிக்கிழமையே வச்சுட்டோம். சனிக்கிழமை வச்சா 2 நாள் கணக்கு, அதுக்கப்புறம் திங்கக்கிழமெல்லாம் ஸ்கூல் லீவ் போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமை நைட்டே வந்து கண் திறந்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து ஈவினிங் பூஜைக்காக ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். காலையில் வந்து சிம்பிளாக பால் வந்து வச்சு சாமி கும்பிட்டோம். மதியமாக வந்து பூவெல்லாம் நம்மளே கட்டலாம் அப்படின்னு சொல்லி பூவெல்லாம் நிறைய வாங்கிட்டு வந்திருந்தோம். அது எல்லாத்தையும் கட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமே வந்து சக்கரை பொங்கல் தான் வந்து செஞ்சுருந்தேன். அது எல்லாத்தையும் வீடியோ ஷூட் பண்ண முடியல, அது வேலை கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால கொஞ்சமாக ஷூட் பண்ண வீடியோஸ் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு வீடியோவை வந்து போட்டிருக்கேன், லாங் வீடியோவாக. பொங்கலும் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து கொழுக்கட்டை வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அச்செல்லாம் வச்சு கொஞ்சம் டிசைனெல்லாம் பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் டைம் வந்து கிடைக்கல. ரொம்ப டைம் ஆயிடுச்சு, ஈவினிங் போல் ஆயிடுச்சு இதை ரெடி பண்ணுறதுக்கே. அதனால் வந்து நார்மலாக வீட்டில் செய்வோம் இல்லையா, எப்பயுமே கையிலே செய்வோம்ல, அந்த மாதிரி வந்து உருண்டை பிடிச்சி நல்லா சுற்றி எடுத்து விட்டு அதுக்கப்புறம் வந்து நடுவில் பூரணம் வந்து வச்சுருந்தேன். இதில் வந்து பொட்டுக்கடலை, வேர்க்கடலை, எள்ளு, அதுக்கப்புறம் வந்து சர்க்கரை, அதுக்கப்புறம் ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா பவுடர் பண்ணி இதில் வந்து நடுவில் வச்சுட்டு இட்லி பானையில் வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இதே மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் செஞ்சு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இதுக்கே வந்து ஈவினிங் ஒரு 7:30 மணி ஆயிடுச்சு. சரி சாமி கும்பிட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கு படையல் போடுறதுக்காக எல்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பூவெல்லாமே போட்டு அலங்காரம் பண்ணிட்டாங்க. அதை வந்து நான் வீடியோ எடுக்கலை, நான் உள்ளே வேலை செஞ்சுட்டு இருந்ததுனால அது எடுக்க முடியல. அதுக்கப்புறம் அதை வெளியில் வந்து பார்த்தா எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. பிள்ளையாருக்கு மட்டும் ஒரு மாலை வாங்கிட்டு வந்துட்டு வீட்டில் கட்டின பூவெல்லாம் என் பையன் செஞ்ச பிள்ளையாருக்கு அதுக்கப்புறம் வந்து அந்த மேடையில் எல்லாமே போட்டு பூ அலங்காரம் எல்லாமே சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து படையலுக்காக எல்லா பழமும், பிள்ளையார்னால எல்லா பழமும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவருக்கு பொரி உருண்டை, அதுக்கப்புறம் லட்டு இதெல்லாமே ரொம்ப பிடிக்கும். அதனால் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தோம். அது எல்லாத்தையுமே எடுத்து ஒன்று ஒன்றா அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டு இருந்தாங்க. இந்த டைம் வந்து கொஞ்சம் சிம்பிளாக தான் வந்து செஞ்சுருந்தோம். போன டைம் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா கிராண்டாக செஞ்சுருந்தோம். இந்த டைம் வந்து கொஞ்சம் சிம்பிள் தான். அதுக்கப்புறம் வந்து எல்லா பழமும் எடுத்து வச்சுட்டு நாங்கள் வந்து வாசல்கிட்டேயே வெளியில் வச்சுருக்கனால எல்லாமே செஞ்ச பொருள் எல்லாத்தையும் கொண்டு போய் வெளியே வச்சுட்டோம். படையலுக்கு வந்து பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல், கொழுக்கட்டை, அதுக்கப்புறம் சுண்டல், கொஞ்சமாக வந்து பால் கொழுக்கட்டை செஞ்சுருந்தேன். அதையும் வீடியோ எடுக்கிறதுக்கு மறந்துட்டேன். இப்போ இதெல்லாம் பழங்கள் எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமே தான் வந்து அதெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருந்தாங்க. பூஜைக்கு உடைக்கிறதுக்காக தேங்காய், அது எல்லாமே வந்து ஒவ்வொன்றா ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செஞ்சாலும் இல்லை முன்னாடியே செய்யணும்னு செஞ்சாலுமே அந்த பூஜை பண்ணுறப்ப மட்டும் டைம் கொஞ்சம் அதிகமாகவே ஆயிடுது. கரெக்ட் டைமுக்கு நம்ம நினச்ச நேரத்துக்கு கும்பிட முடியறதில்ல. அதுக்கப்புறம் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு இப்போ வந்து சக்கரை பொங்கல், அதுக்கப்புறம் வந்து கொழுக்கட்டை, சுண்டல் எல்லாமே வந்து இலையில வந்து பரிமாறியாச்சு பிள்ளையாருக்கு. அதுக்கப்புறம் வந்து தூப ஆராதனை அதெல்லாமே காமிச்சு சாமி கும்பிட்டோம் நிறைவாக. ரொம்ப சிம்பிளாக செஞ்சுருந்தாலும் மனசுக்கு திருப்தியாக சாமி கும்பிட்டுருந்தோம். சாம்பிராணி, ஊதுபத்தி அது எல்லாத்தையுமே போட்டு இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு எல்லோரும் அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். அடுத்த நாள் சண்டே வந்து பிள்ளையாருக்கு அரைக்கிறதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு நாங்கள் வெள்ளிக்கிழமையே வச்சதுனால 2வது நாள் வந்து பூஜை கொஞ்சம் பண்ணிட்டோம். அப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டு பிரசாதெல்லாம் சாப்பிட்டு நைட்டு வந்து மறுபடியும் பூஜை போட்டு வீட்டுக்கு போயிட்டு தூங்கிட்டோம். அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து பிள்ளையாருக்கு அரைக்கிறதுக்காக ரெடி பண்ணணும். தீபாராதனைலாம் காமிச்சு சாமி கும்பிட்டாச்சு. இந்த தேங்காய் உடையிறது வந்து பூஜை பண்ணக்குள்ளே நம்ம வந்து ஐயோ ஏதாவது தப்பு பண்ணியிருப்போமோன்னு யோசிச்சுட்டே இருப்போம். தேங்காய் நல்லா உடஞ்சாதான் வந்து மனசுக்கு திருப்தியாக இருக்கும். தேங்காய் வந்து ரொம்ப அழகாக உடஞ்சிருந்தது. கொஞ்சம் கூட விரிசல் இல்லை கோணையும் மானையுமா போகாம அது யதார்த்தமாக உடஞ்சாலுமே மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதெல்லாம் முடிஞ்சிச்சு. நைட்டு வந்து சாப்பிட்டு தூங்குறதுக்கு லேட் ஆயிடுச்சு. அதனால் வந்து மறுபூஜை போட்டதெல்லாம் வீடியோ எடுக்கல. இது வந்து அடுத்த நாள் பிள்ளையாருக்கு அரைக்க போகிறதுக்காக வந்து தக்காளி சாதமும் கேசரியும் செய்யலான்னு சொல்லி ரெடி பண்ணிட்டு இருந்தேன்.
வந்தேன். காலையிலே குளிச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு அதுக்கப்புறம் வந்து தக்காளி சாதம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கேசரி ரெடி பண்ணியிருந்தேன். எல்லாத்தையும் சாமிக்கு மறுபடியும் படையல் போட்டு சாமி கும்பிட்டு பிள்ளையாரை எடுத்துகிட்டு நாங்கள் வந்து காரில் கிளம்பிட்டோம். ஸ்பாட் வந்து நெருங்கிட்டோம். இது வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா பவானி கூடுதுறைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அங்கே. இது யார் யாருக்கு தெரியும்னு தெரியல. கூடுதுறை கிட்ட தான் வந்து நாங்கள் கரைக்கிறதுக்காக போயிருந்தோம். ஏன் அவ்வளோ தூரம் போகிறோம் அப்படின்னா, குழந்தைங்க வந்து சேஃப்டியாக விளையாடுறதுக்கு அங்கே கொஞ்சம் இடம் இருக்குது. அதனால் வந்து அங்கே போயிட்டோம். வேறு இடம்லாம் ஆற்றுல வந்து இறங்கி நிற்கிறதுக்கு இடம் இருக்காது. இங்கே கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் குழந்தைங்கள்லாம் விளையாடுறதுக்கு. இந்த இடத்துல கம்பி போட்டு படிக்கட்டெல்லாம் இருக்கும். அதனால் நம்ம கொஞ்சம் பயம் இல்லாமல் கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா விளையாடிட்டு வரலாம். அதனால் பிள்ளையாரை தூக்கிட்டு இங்கே போயிட்டோம். இங்கே போயிட்டு பிள்ளையாருக்கு வந்து அங்கே ஒரு பூஜை போடலாம், கற்பூரம் பொருத்தலாம் அப்படின்னு சொன்னால் சரியான காற்று, கொஞ்சம் தூறல் வேற போட ஆரம்பிச்சிருச்சு. கற்பூரம் வந்து இது பண்ணவே முடியல. அமைஞ்சு போகிற மாதிரி இருந்துச்சு. தீப்பெட்டி குச்சே பருத்த முடியல. ரொம்ப காற்று அதிகமாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஒரு வழியாக கொஞ்சம் காற்று கம்மியானதையுமே இப்படி கை வச்சு பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சாமியை கும்பிட்டோம். சரி கற்பூரம் ஆறுற வரைக்கும் அப்படியே பிடிச்சிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த அண்ணா வந்து பிடிச்சிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் ஒவ்வொருத்தராக வந்து சாமி கும்பிட்டு என் பையன் செஞ்ச பிள்ளையாரையும் தூக்கிட்டு போய் அங்கேயே வச்சுட்டோம். நாங்கள் வாங்கின விநாயகர் எல்லாத்தையுமே வச்சு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் ஆற்றுல வந்து இறக்கறதுக்காக ஃபஸ்ட் வந்து என் பையன் அவனால் அந்த பக்கம் குதிச்செல்லாம் விட முடியாது. அதனால் அவன் மண்ணில் செஞ்ச பிள்ளையாரை வந்து படிக்கட்டுக்கிட்டே இருந்து அப்படியே வந்து மூழ்கி சிலையை விட்டுட்டான். அதுக்கப்புறம் நாங்கள் வாங்கிட்டு வந்த சிலை வந்து அந்த அண்ணா வந்து அப்படியே குதித்து ஆற்றுல வந்து விட்டுட்டாரு. பெரிய சிலையாக இருந்தால் அப்படியே தள்ளி விட்டுருவாங்க. இது குட்டி சிலையாக இருக்கறனால நாங்களே வந்து அப்படியே ஆற்றுல குதித்து போட்டாச்சு. நாங்கள் கரைக்க போகிறப்ப அங்கே என்ன ஒரு சில பேர் வந்து பிள்ளையார் கரைக்கிறதுக்காகவே வந்திருந்தாங்க. அவங்களும் அடுத்தடுத்து பூஜை பண்ணி எல்லாம் கரைச்சிட்டு இருந்தாங்க. பிள்ளையார் கரைச்சாச்சு, அவ்வளோதான். இனி வந்து கொஞ்ச நேரத்துக்கு தண்ணியில் வந்து விளையாட வேண்டியதான். இதுக்காகவே என் பையன் வருஷம் ஃபுல்லாக காத்துட்ருப்பான். அந்த பிள்ளையார் கொண்டு போய் விட்டுட்டு இங்கே இந்த இடத்துல விளையாடணும் அப்படிங்கிறது அவனோட எய்மு. அதுக்காகவே எப்போ பிள்ளையார் சதுர்த்தி வரும்னு கேட்டுட்டே இருப்பான். அவன் வந்து நீச்சல் கற்றுக்கிட்டான். அதனால் அங்கேருந்து வந்து அந்த குதிச்சு நீச்சல்லாம் அடிச்சுட்டு ரொம்ப ஜாலியாக விளையாடுவான். எங்கள் பாப்பாவுக்கும் வந்து நீச்சல் தெரியும். அப்புறம் அவங்க 2 பேரும் அதில் குதிச்சு ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. நம்மளுக்கெல்லாம் நீச்சல் தெரியாது. அதனால் நாங்கள் வந்து இந்த கம்பியில் வந்து இந்த மாதிரி ஷாலு அது எல்லாத்தையும் போட்டு கட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படியே தண்ணிக்குள்ளாரே கொஞ்ச நேரம் நல்லா ஜாலியாக விளையாடிட்டு ஃபஸ்ட்டு போனதையும் முங்கி எழுந்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே தண்ணியில் விளையாடிட்டு அதுக்கப்புறமே சாப்பாடு எல்லாமே செஞ்சு அங்கேயே எடுத்துகிட்டு போயிட்டோம். அங்கேயே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலேயே இருக்கும். தண்ணியில் நல்லா ஜாலியாக விளையாடிட்டு இருந்தோம். படி இருக்குது, இந்த கம்பி இருக்குது, சேஃப்டியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இடத்துக்கு போகிறது. இல்லைன்னா வீட்டுக்கு பக்கத்தில் கூட ஆறு இருக்குது, அங்கே போனால் இந்த மாதிரி விளையாட முடியாது. அதுக்காக இங்கே போய் நல்லா ஜாலியாக விளையாடிட்டு ஒரு 2-2.5 மணி நேரம் தண்ணியில் விளையாடிட்டு அதுக்கப்புறமே எழுந்து நாங்களாம் ட்ரெஸ் வந்து மாற்றலை. ஆச்சிமா இவங்கெல்லாம் ட்ரெஸ் யாருமே மாற்றலை. ஆச்சி மட்டும் ட்ரெஸ் மாற்றிக்கிட்டாங்க. நாங்கள் வீட்டில் இருந்து தக்காளி சாதம், கேசரி, ஊறுகாய் இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தோம். வழியில் வந்துட்டு வடை வந்து வாங்கிக்கிட்டோம். சரி அதை நம்ம அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் குக்கரோட தூக்கி வச்சுட்டு கேனில் தண்ணி பிடிச்சிட்டு அப்படியே எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீடியோ பிடிச்சா சேனலை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய்.